இன்றைக்கு நம்ம சாவித்திரியில புக் 1 Canto 1 லைன்ஸ் 120லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். பேஜ் 4 லைன் 120. அது வரைக்கும் சைலண்டாக மைண்டை ரொம்ப அமைதியாக வைத்து வச்சுட்டு அப்படியே லிசன் பண்ணுங்க. வேற எதுவும் கான்சென்ட்ரேஷன் வேற எதுலையுமே செதற விடாதீங்க. மைண்ட் அப்சல்யூட்டா பிளாங்கா வச்சுக்கங்க. சாவித்திரி புத்தகம் இருந்தால் கையில் வச்சுக்கோங்க. ஸோ பேஜ் 4 லைன் 120 to 123 போகலாம். நம்ம கடைசியா நம்ம பார்த்த லைன்ஸ் என்ன அப்படின்னா, லைன் 116 to 119 லைன்ஸ் கடைசியா பார்த்தோம். Almost that day the epiphany was disclosed, of which our thoughts and hopes are signal flags, a lonely splendor from the invisible goal almost was flung on the opaque inane அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதாவது என்றைக்கு மேனிஃபெஸ்டேஷன் எபிஃபனினா டிவைன் மேனிஃபெஸ்டேஷன், அன்றைக்கு எப்பொழுது அது பெரிய வெளிப்பட்டதோ அன்றைக்கு என்ன அப்படின்னா, a lonely splendor from the invisible goal almost was flung on the opaque inane அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதாவது பூமி ஒரு இருளடைந்த நிலையில ஒபேக் இனேன்னா எதுவுமே எந்த எந்த அம்சமுமே இல்லாததுதான் இனேன். அந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த எர்த்ல ஒரு எங்கேயோ வரக்கூடிய ஒரு லோன்லி ஸ்பிளெண்டர், ஒரு மகோன்னதம், நம்மால பார்க்க முடியாத ஒரு தொலைவிலிருந்து வந்த ஒரு மகோன்னதம் இங்கு விசிறி எறியப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம இந்த எபிஃபனி அப்படிங்கிறது ஒரு டிவைன் மேனிஃபெஸ்டேஷன், ஒரு புதிய வெளிப்பாடு. அந்த புதிய வெளிப்பாட்டை அறிவிக்கும் வண்ணம் தான் நம்முடைய எண்ணங்கள், நம்பிக்கைகள் எல்லாமே ஒரு சிக்னல் ஃபிளாஷ், ஒரு சமிக்ஞை செய்யும் தீச்சுடர்கள் போல நமக்கு தோன்றுபவை எல்லாமே நம்முடைய உயர்வான எண்ணங்கள், நம்பிக்கைகள் எல்லாம் எதை காட்டுகின்றன என்றால், இங்கு வெளிப்பட இங்க நிகழப்போகின்ற ஒரு புதிய டிவைன் ஈவென்ட், புதிய வெளிப்பாட்டு, அதை அறிவிக்க கூடியவைகளாக நமக்கு காணப்படுகின்றன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்த லைன்ஸ் நம்பர் 120 to 123, பேஜ் 4 120 to 123. Once more a tread perturbed the vacant vase, infinity's center of phase of rapturous calm, parted the eternal lids that open heaven, a form from far beatitudes seemed to near. இதனுடைய கரஸ்பாண்டிங் பூத்தாவுடைய பெயிண்டிங்ஸ் இப்போ டிஸ்பிளே ஆயிருக்கு. மீண்டும் இங்க ஒன்ஸ் மோர் a tread perturbed the vacant vase அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மீண்டும் ஒரு முறை அந்த மாற்றம், அதற்கான தேடுதல் ஏற்பட்ட பொழுது அங்கு ஒரு காலடி தடம், ஒரு ட்ரெட்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நடந்து வரக்கூடிய அந்த செயலைத்தான் ட்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று வருகின்றது. அதே போல மீண்டும் அது என்ன, மீண்டும் அதே அந்த அந்த எது வந்ததோ மீண்டும் அது வருகின்றது. இந்த ஒளி, இந்த புதிய விடியல்
இதெல்லாம் வந்த பிறகு மீண்டும் அந்த த்ரெட், அந்த அந்த காலடி ஓசை, அந்த 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 வருகை வருகின்றது. அது என்ன செய்கின்றது? perturb the vacant vast அப்படிங்கிறார். எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த எது ஃபுட் ஸ்டெப், இந்த த்ரெட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஃபுட் ஸ்டெப்னு அர்த்தம். யாருடைய ஃபுட் ஸ்டெப் அப்படின்னா அந்த விடியல் தேவதையினுடைய ஃபுட். அது என்ன செய்கின்றது? அந்த இடத்துல ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இருளான நிலை, எதுவுமே உணர்வற்ற நிலையில இருக்கின்றது. இல்லை வேக்கண்டா இருக்கிற இடத்துல இந்த ஒரு காலடி, இந்த ஆஃப் காடஸ், விடியல் தேவதையினுடைய காலடி வந்தவுடன் என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த இடத்துல வந்து ஒரு சலனம் ஏற்படுகின்றது. perturbed அப்படின்னா ஒரு கலக்கம். ஏன் கலக்கம் அப்படின்னா, இந்த ஏற்கனவே பார்த்தோம், இந்த இருள் இருள் வந்து இந்த ஒரு தெய்வீக நிகழ்வு ஏற்படும் என்கின்ற ஒரு அச்ச உணர்வுடன் இருந்தது. ஏன்னா அந்த இருளுக்கு வந்து அதே நிலையில் தான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அந்த ஒரு நிலையில் தான் இருந்ததை ஒழிய மாற்றத்திற்கு தயாராக இல்லை. இந்த இருளைத்தான் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம். foreboding மைண்ட் ஆஃப் நைட் அப்படின்னு ஏற்கனவே பார்த்திருப்போம். டிவைன் ஈவெண்ட்டை வந்து அதற்கு அது வருமோ என்று பயந்தவாறு அந்த foreboding மைண்ட் ஆஃப் நைட், ஏதோ ஒன்று நடக்கப் போகின்றது, அது எனக்கு வேண்டாம் என்கின்ற நிலையில் அந்த இருளினுடைய மனம் இருந்ததை நம்ம பார்த்தோம். அத்தகைய மனம் வந்து இத்தகைய அந்த வருகையால், இந்த ஃபுட் ஸ்டெப், இந்த காலடி, இந்த ஃபுட் ஸ்டெப், அதனால கலக்கம் வருகின்றது. ஒன்ஸ் ஒளியினுடைய வருகை, இந்த ஒளியினுடைய வருகையினால் அது கலக்கம் வருகின்றது. ஏன்னா அது எப்பொழுதுமே அந்த உணர்வற்ற நிலைக்குள் மீண்டும் மீண்டும் அங்கேதான் திரும்ப திரும்ப அது விழைகின்றதை ஒழிய ஒளிக்கு வருவதற்கு அது விருப்பமில்லாத நிலையில் இருக்கின்றது. ஆனால் ஏதோ ஒரு காலடி ஓசை வருகின்றது, கேட்கின்றது. அடுத்தது பகவான் என்ன கூறுகின்றார்? இன்ஃபினிட்டிஸ் சென்டர், a phase of rapturous calm, parted the eternal lips that open heaven அப்படிங்கிறார். அதுல பிக்சர் பார்த்தாலே தெரியும். a phase of rapturous calm அப்படிங்கிறாரு. parted the eternal lips, அந்த கண் இமைகள் திறந்த வண்ணம் இருக்கின்றதை பார்க்கிறோம். that open heaven அப்படிங்கிறார். இங்க வந்து எது தோன்றுகின்றது என்றால் தேவதையினுடைய முகம் வந்து தோன்றுகின்றது. தேவதை யார் அப்படின்னா இந்த விடியல் தேவதை, ஒளியினுடைய ஒளி அன்னைன்னு சொல்லலாம், மதர் ஆஃப் லைட் சொல்லலாம், உஷா அப்படின்னு சொல்லலாம். வேதத்தில் உஷா என்று அழைக்கப்படுகின்றது. அந்த தேவதையினுடைய முகம் வந்து தோன்றுகின்றது. அவளுடைய கண் இமைகள் திறக்கும் பொழுது அது எதற்கு அவை எதற்குள் எதை திறக்கின்றன, எதை காட்டுகின்றன என்றால் they open the heavens, மேலுலகங்களை அது நமக்கு திறந்து காட்டுகின்றது. பகவான் என்ன சொல்றாருன்னா a phase of rapturous calm அப்படிங்கிறார். இன்ஃபினிட்டி சென்டர் அப்படிங்கிறார். இன்ஃபினிட்டி சென்டர், அந்த இதை பத்தி, இந்த ஃபேஸை பத்தி, இந்த ஃபேஸை பத்தி பகவான் சொல்லும் பொழுது ஒன்று என்ன சொல்றாருன்னா, ஃபேஸ் வந்து
அந்த இன்ஃபினிட்டி எல்லை கடந்த பிரதேசத்தினுடைய ஒரு மையமாக இருக்கு அப்படிங்கிறார். இன்ஃபினிட்டி அப்படின்னு என்ன அர்த்தம்னா எல்லை இல்லாத ஒன்றைத்தான் நம்ம இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து இப்போ ஒரு சர்க்கிள் அப்படின்னா அதுக்கு வட்டம் இருக்கும், வெளி வட்டம் இருக்கும். இன்ஃபினிட்டி அப்படின்னா எல்லைகளே இருக்காது, வடிவமே இருக்காது. ஆனா அதுக்கு இங்க என்ன சொல்றாரு பகவான், என்ன சொல்றாரு, எல்லை கடந்து இருந்தாலும் அதுக்கு உள்ள ஒரு மையம் இருக்கு. அந்த அந்த மையமாகத்தான் அந்த தேவதையினுடைய முகம் அங்க காணப்படுகின்றது. ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சென்டர் ஆஃப் இன்ஃபினிட்டி. ஏன்னா எல்லாமே அங்கிருந்து தான் தோன்றுகின்றது இல்லையா, எல்லாத்துக்கும் ஆதி நிலை அது. அதைத்தான் நான் அவ்வாறு பகவான் வர்ணிக்கின்றார். இந்த முகம் எவ்வாறு இருக்கின்றது என்று பகவான் கூறுகையில் a face of rapturous calm அப்படிங்கிறார். ராப்சர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு பேர் உவகைன்னு அர்த்தம். பேர் உவகையும் அமைதியுடன் கூடிய முகமாக காணப்படுகின்றது அப்படின்றாரு. இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேரடாக்ஸா இருக்கும். எப்படி வந்து ஒரு ஒரு பேரோக இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து அமைதி இருக்காது. அமைதி இருந்தது அப்படின்னா அந்த பேர் ஓகை ஒரு எக்ஸைட்மெண்ட் அங்க இருக்காது. ஆனா ரெண்டுமே இருக்கு அப்படிங்கிறார். ராப்சரஸ் காம் அப்படிங்கிறார். ராப்சர் இருந்தா காம் இருக்காது, காம் இருந்தா ராப்சர் இருக்காது. ஆனா இது இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இந்த ஆப்போசிட்ஸ் தான் நம்ம லெவலுக்கு தான் இருக்கும். அது டிவைன்ல எல்லாமே ரெக்கன்சைல் ஆயிருக்கும். அதனால்தான் இங்க டிவைன்ல எல்லாமே பாசிபிள், டிவைன்ல எல்லாமே ரெக்கன்சைல்டா இருக்கும். அதுதான் பகவான் சொல்றாரு. நம்ம நம்ம லெவல்லேருந்து பார்க்கும்பொழுதுதான் எல்லாமே ஆப்போசிட்ஸா இருக்கு. ராப்சர் அண்ட் காம் எல்லாமே ஆப்போசிட். டிவைன் லெவல்லேருந்து பார்க்கும்பொழுது தெய்வீக நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது அங்க எல்லாமே ஒத்திசைவோடு பொருத்தப்படுகின்றது, ஆப்போசிட்ஸா இருக்காது. டிவைன்ல எல்லாமே ஒன்று சேர்ந்து இருக்கும். அதனால்தான் ராப்சரஸ் காம் அப்படிங்கிறார். ராப்சர் என்ன சொன்னா ஒரு இன்டென்ஸ் டிலைட், பிளிஸ், ஆனந்தம். ஸோ முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த ட்ரெட், இந்த ஃபுட் ஸ்டெப் பார்த்தோம். அப்புறம் ஃபேஸ் பார்க்குறோம், அப்புறம் ஐஸ் பார்க்குறோம், அப்புறம் வடிவம் பார்க்குறோம், ஃபார்ம் பார்க்குறோம். ஸோ அந்த ஒட்டுமொத்த அந்த அந்த தேவதை, அந்த காடஸ், அவளுடைய ஒட்டுமொத்த வருகையும் வந்து பூமிக்கு வெகு அருகாமையில் வருவதை நாம் காண்கின்றோம். அடுத்த வரி என்ன அப்படின்னா ஃபார்ம், அதை வந்து பகவான் வந்து டிஸ்கிரைப் பண்றாரு. ஃபார்ம் எத்தகைய வடிவம் அதுன்னா a form from far beatitudes seem to near அப்படிங்கிற. அது எத்தகைய ஒரு உருவமாக இருக்கின்றது என்றால் நம்ம புவியை சார்ந்ததாக இல்லை, எங்கோ வேறெங்கோ ஒரு பிரதேசத்திலிருந்து வரக்கூடிய ஒரு இறை ஆனந்தத்தை தாங்கி வரக்கூடிய ஒரு வடிவமாக இருக்கின்றது. Far regions of bliss, a form from far beatitudes seem to near அப்படிங்கிறார். பியாட்டிடியூட் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஹெவன்லி பிளிஸ், ஒரு தெய்வீக ஆனந்தம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பேஜ் 4லயே 124 to 127 லைன்ஸுக்கு போகலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த காடஸ் ஆஃப் லைட், அதனுடைய வருகைத்தான் பகவான் இவ்வாறு சித்தரிக்கின்றார்லாம் பார்த்தோம். அது குறித்து மேலும் பகவான் எப்படி வர்ணிக்கின்றார் என்றால் எத்தகையவள் அந்த ஒரு காடஸ் அப்படின்னா ambassadress fixed eternity and change. The omniscient goddess leaned across the breadth
that wrap the fated journeyings of the stars and saw the spaces ready for her feet. So, ambassadress fixed eternity and change அப்படிங்கிறது. அது எத்தகைய காடஸ் அப்படின்னா, நாம் இருக்கக்கூடிய உலகம் வந்து மாற்றங்களை தாங்கி இருக்கக்கூடிய உலகம் இல்லையா? எப்பொழுதும் கண்டினியூஸா வந்து மியூட்டபிளா இருக்கும். சேஞ்ச் தான் இங்க வந்து நிரந்தரமாக இருக்கக்கூடியது. எப்பொழுதும் கண்டினியூஸா சேஞ்ச் இங்க. ஆனால் டிவைனுடைய உலகம் எப்படி இருக்கும்? தெய்வீக உலகம் வந்து சாஸ்வதமான உலகம். அங்க இட்டர்னிட்டி. இங்க வந்து சேஞ்ச். அது காலத்திற்கு அப்பாற்பட்டது. இது காலத்திற்கு உட்பட்ட நிலை, நாம் இருக்கக்கூடிய நிலை. ஆனால் இந்த காடஸ் எத்தகையவளாக பகவான் சித்தரிக்கின்றார்? இந்த இரண்டு நிலைகளுக்கும் இடையில் ஒரு இரண்டு நிலைகளுக்கும் இடையில் ஒரு இடைப்பட்ட அமைப்பை போல செயல்படும் ஒரு அமைப்பாக பகவான் கூறுகின்றார். நம்ம அம்பாசிடர் அப்படின்னு பார்த்திருக்கோம். அம்பாசிடர்னா என்ன அர்த்தம்னா தூதரகம் அப்படின்னு பார்க்கிறோம். ஒரு நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு அபிஷியலை நம்ம வந்து ஒரு நபரை நம்ம வந்து அம்பாசிடர் அப்படின்னு சொல்லுவோம். இங்க அம்பாசிடரஸ் அப்படின்னு ஒரு ஃபெமினைன் சென்ஸ்ல பகவான் சொல்றார். எதுக்கு அது அம்பாசிடர்ஸா இருக்கு அப்படின்னா, எந்த இரண்டு அமைப்பு, ஏன்னா அம்பாசிடர்னா என்ன அர்த்தம்? இரண்டு நாடுகளுக்கு இடையே பரஸ்பரம் பரிமாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ஏற்பட்ட அமைப்பு தான் இந்த எம்பசின்னு சொல்லுவோம். அங்க இருக்கிற அம்பாசிடர்ன்னு சொல்லுவோம். இந்த அம்பாசிடர்ஸ் அப்படிங்கிறது எந்த இரண்டு அமைப்புகளுக்கு இடையே வந்து பரிமாற்றத்தை ஏற்படுத்தும் அமைப்பாக இருக்கின்றது என்றால், ஒருபுறம் அந்த தெய்வீக நிலையை சார்ந்த இட்டர்னிட்டி, மாறுதலே இல்லாத நிலையை உடைய அந்த இட்டர்னிட்டி, மறுபுறம் மாறுதலை எப்பொழுதும் எதிர்கொள்ளும் உலகம். இது இரண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அமைப்பாக, இவை இரண்டையும் இணைக்கும் அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த காடஸ் ஆஃப் லைட் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். The omniscient goddess leaned across the breadth அப்படிங்கிறாரு. அந்த டெய்டி என்ன செய்கின்றாள் என்றால், எல்லையற்ற பிரதேசங்களை வந்து மேலிருந்து பார்க்கின்றாள். எத்தகைய அந்த காடஸ் அப்படின்னா omniscientனா சர்வ ஞானம் பொருந்திய அந்த ஒரு காடஸ். The omniscient goddess leaned across the breadth. அப்படியே கற்பனை பண்ணி பார்க்கலாம். அதுதான் பகவான் அங்க பூத்தாவுடைய பெயிண்டிங்ல பார்க்கிறோம். மேலிருந்து, புவிக்கு மேலிருந்து, அந்த எல்லாமே புவி மண்டலம், வளிமண்டலம் எல்லாத்துக்கும் மேலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு காடஸாக அங்கு சித்தரிக்கப்படுகின்றது. எத்தகைய ஒரு மண்டலமாக இருக்கு அப்படின்னா, that wrap the fated journeyings of the stars. அங்க எல்லாமே வந்து அதற்குள்ள சுற்றி வைக்கப்பட்டுள்ளது. அந்த ஒரு பெரிய பிரதேசம், அதுக்குள்ள எல்லாமே வந்து அது எதை சுற்றி தன்னுள் வைத்துக் கொண்டிருக்கின்றது என்றால், fated journeyings of the stars அப்படிங்கிறது. எல்லாம் வந்து நட்சத்திரங்கள் இருக்கின்றன. எல்லாமே நட்சத்திரங்கள். எல்லா நட்சத்திரங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லாமே அவைகளுக்கு வகுக்கப்பட்ட பாதையில வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. எல்லாமே ஒரு பிக்சட் ஆர்பிட்ல தான் போயிட்டு இருக்கு. அதை மாற முடியாது. அதைத்தான் பகவான் என்ன சொல்கின்றார்? fated journeyings
ஆஃப் த ஸ்டார்ஸ் அப்படிங்கிறார். ஏன்னா எல்லாமே அதற்கென்றே விதிக்கப்பட்ட விதி. அந்த விதியின்படி தான் அது பயணிக்க முடியும். தே ஆர் பார்ட் ஆஃப் அ சிஸ்டம். தனக்குத்தானே முடிவெடுத்தபடியே பண்ண முடியாது. ஏதோ ஒரு விதி அந்த 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 அமைப்புகளை இயக்குகின்றது. அந்த விதி நிர்ணயிக்கப்பட்ட பாதையில் தான் அது பயணிக்க முடியும். என்ன பார்க்கின்றது என்றால், அது கீழே அதனுடைய வருகைக்கு தயாராக இருக்கும் அந்த இடத்தை பார்க்கின்றது. And saw the spaces ready for her feet. எந்த இடத்துல அந்த பூமியினுடைய இடம் அவளுடைய வருகைக்கு தயாராக இருக்கின்றதோ அதை மேலிருந்து அது பார்க்கின்றது. யார் பார்க்கின்றா அப்படின்னா, the omniscient goddess, the goddess of the dawn, the உஷா, அதுதான் பார்க்கின்றது. அவளுடைய வருகைக்கு அவளுடைய காலடி தடம் பதிப்பதற்கு தயாராக இருக்கின்றது இந்த இடங்கள் என்று மேலிருந்து அது பார்க்கின்றது. அது எத்தகையது என்று பகவான் குறிப்பிடுகின்றார், அம்பாசிடரஸ் அப்படிங்கிறார். ஏன்னா அது மேலிருந்து அந்த சாஸ்வதமான நிலையிலிருந்து தகவலை அது கொண்டு வருகின்றது. மாறுதலுக்கு உட்பட்ட நாம் வாழும் உலகத்திற்கு தகவலை கொண்டு வரும் அமைப்பாக அது காணப்படுகின்றது. அடுத்தது லைன்ஸ் 128 to 129 போகலாம். பேஜ் 4, 128 to 129. Once she half looked behind for her veiled son, then thoughtful went to her immortal verse என்று அதனுடைய வரிகளும் இங்கு காட்டப்படுகின்றன. Once she half looked behind for her veiled son, then thoughtful went to her immortal work. So, இந்த அம்பாசிடரஸ் இறை தூதுவராக செயல்படும் அந்த காடஸ் எதை வெளிப்படுத்த போகின்றாள் என்றால், அந்த ஒரு சன் ஆஃப் ட்ரூத், அதனுடைய ஒளியைத்தான் அவள் இங்கு வெளிப்படுத்த போகின்றாள். இதைத்தான் பகவான் இங்கு வெயில்டு சன் அப்படிங்கிறார். அதாவது மறைக்கப்பட்டுள்ள நிலையில் உள்ள சூரியன் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒரு ஒளியை கொண்டு வரப்போகின்றாள். அந்த ஒளி எத்தகையதாக இருக்கின்றது என்றால், எதை சார்ந்ததாக இருக்கின்றது என்றால், அந்த சன் ஆஃப் ட்ரூத், உண்மை என்கின்ற அந்த சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளியை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. அதைத்தான் அந்த வெளிப்படுத்த போகின்றாள். அவ்வாறு செய்வதற்கு முன்னால அவள் பின்னால் திரும்பி பார்க்கின்றாள். இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்கிறோம், கிளம்பிட்டோம், திரும்பி பார்ப்போம் இல்லையா? அது மாதிரி she half looked. எதை பார்க்கின்றாள் என்றால், she half looks behind for her veiled sun. மறைக்கப்பட்டுள்ள அந்த சூரியனை திரும்பி பார்க்கிறார். பார்த்துட்டு திரும்பி எகைன் அவள் இங்க வர ஆரம்பித்து விடுகின்றாள். ஏன்னா எந்த வேலைக்காக அவள் இங்க வர வேண்டுமோ அந்த வேலையை நிறைவேற்றும் பொருட்டு அவளுடைய பயணத்தை தொடங்குகின்றாள். ஏன்னா இங்க இந்த இறை பேருணர்வை இங்க வெளிப்படுத்தணும். அதற்காகத்தான் அந்த ஒளி வடிவமானவள் வருகின்றாள். அந்த வேலையை நிறைவேற்றுவதற்காக அவள் வருகின்றாள்.
இந்த வெயில்டு சன் அப்படின்னு பகவான் கூறுவது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எது வருது அப்படின்னா இந்த டான் தான் வருதுன்னு பார்க்குறோம் இல்லையா? சிம்பிள் டான் அப்படிங்கிறது டான் தான் ஃபர்ஸ்ட் வருது, விடியல் தான் வருது. விடியல் வந்த பின்புதான் அந்த முழு சூரியனும் வரும் இல்லையா? விடியல் வந்த பிறகுதான முழு சூரியனும் வரும். ஃபர்ஸ்ட் இந்த விடியல் தேவதை வருகின்றது, பின்பு அந்த முழு சூரியன் வந்து அதற்கு பின்னாலேயே வரப்போகின்றது. விடியல் சூரியன் அப்படிங்கிறத என்ன பகவான் இங்க சிம்பாலிக்கா ரெப்ரசன்ட் பண்றாருன்னா அதுதான் சாவித்ரி. She is going to come. அதைத்தான் அவர் தெரியப்படுத்துகின்றார். இந்த வெயில்டு சன் அப்படின்னு பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். அடுத்தது லைன்ஸ் 130 to 134 பார்க்கலாம். பேஜ் 4ல earth felt the imperishable's passage close. The waking ear of nature heard her steps, and wideness turned to her its limitless eye, and scattered on sealed depths a luminous smile, kindled to fire the silence of the worlds. இதற்கும் நமக்கு பூட்டாவுடைய பெயிண்டிங் வந்து அவைலபிளாக கிடைத்துள்ளது. அதை நம்ம டிஸ்பிளே பண்றோம். இந்த இந்த ஈவெண்ட் வருகின்றது. வந்த உடனே அதை எது உணர்கின்றது? புவி உணர்கின்றது இல்லையா? இந்த தேவதை அந்த அந்த காடஸ் அவளுடைய வருகையை புவி உணர்கின்றது. புவி உணர ஆரம்பித்து விடுகின்றது. Earth felt the imperishable's passage close. இம்பெரிஷபிள்ஸ் அப்படிங்கிறத பகவான் கேபிட்டல்ஸ்ல கொடுத்திருக்காரு. என்ன அதுக்கு இம்பெரிஷபிள்னா நமக்கு தெரியும், அழியா தன்மை உடையது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா அது தெய்வீக உலகத்தில் வர்றதுனால அது அழியா தன்மை உடையதாக இருக்கின்றது. அது புவி சார்ந்த விஷயமாக இல்லை, புவிக்கு அப்பாற்பட்ட நிலையிலிருந்து வரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. புவி சார்ந்த விஷயமாக இருந்தால் அது பெரிஷபிளா இருக்கும். புவியில இருக்கக்கூடிய எல்லாமே வந்து அழியக்கூடியது. ஆனா அது வந்து எங்கோ ஒரு தொலைவிலிருந்து வரக்கூடிய நம்ம பார்த்தோம் இல்லையா? அங்கிருந்து வருவதனால, அவர் தெய்வீக உலகத்தில் இருந்து வருவதனால அது வந்து இம்பெரிஷபிள் இருக்குது, நம்ம பார்க்கிறோம். அதனுடைய அருகாமையில் வருவதை பூமி உணர்கின்றது. காடஸ் வந்து விடியல் கடவுள் வருகின்றது. அதற்கு வந்து பூமியிலிருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு. புவி வந்து அதற்கு ஒரு பதிலளிக்கும் வண்ணம் அந்த அந்த வருகையை அது உணர்கின்றது. மேலும் அது எத்தகையதாக காணப்படுகின்றது என்றால் அழியாத்தன்மை உடையதாக காணப்படுகின்றது. ஏன்னா உயர்தளங்களிலிருந்து வரக்கூடிய விஷயம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பெரிஷபிள் சப்ஸ்டன்ஸ் கிடையாது. The waking ear of nature heard her steps. இயற்கை வந்து ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றது என்பதை நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம். எல்லாமே இன்கான்ஸ்டன்ட் இருக்கு. டாப்பர்னு பார்த்தோம். அதனால எல்லாமே உறங்கி கொண்ட இந்த நிலையில் இருக்கக்கூடிய இயற்கை வந்து விழித்துக் கொள்கின்றது. ஏன்னா இந்த ஒரு இயக்கம் நடைபெறுகின்றது, ஏதோ ஒன்று வருகின்றது, அதற்கு பதிலளிக்கும் வண்ணம் இது விழித்துக் கொள்கின்றது. And wideness turned to her its limitless eye, and wideness and scattered on sealed depths a luminous smile, kindled to fire the silence of the worlds. The wideness அப்படிங்கிறது அந்த நேச்சர் எப்படி இருக்குன்னா வைடா இருக்கு இல்லையா? விசாலமா இருக்கு, வாஸ்ட்னஸ் அங்க.
அந்த விசாலமாக இருக்கக்கூடிய அமைப்பு வந்து யார் வருகின்றார் என்று பார்க்கின்றது. And wideness turned to her its limitless eye. And scattered on sealed depths her luminous smile அப்படிங்கிறார். The goddess அதனுடைய புன்னகை எப்படி இருக்கு அப்படின்னா ஒளி பொருந்தியதாக இருக்கின்றது. luminous smile அப்படிங்கிறார். அது எல்லாமே இங்க மூடிய நிலையில் இருக்கின்றது. மூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஆழங்கள் இங்க எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா மூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஆழங்களாக இருக்கின்றது. ஸ்கேட்டர்ட் ஆன் சீல்டு டெப்த்ஸ் அப்படிங்கிறார். மூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஆழங்களாக இருக்கின்றது. அந்த இடத்துல அது புன்னகையை வந்து விதைக்கின்றது. இந்த புன்னகை வந்து விழுந்த பின்னர் என்ன நடைபெறுகின்றது என்றால் எல்லாமே ஒரு ஆழ்ந்த மௌனத்தில் இருக்கக்கூடிய உலகங்கள் எல்லாமே வந்து விழித்தெழுகின்றன. கிண்டில் டு ஃபயர் த சைலன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் அப்படிங்கிறார். கிண்டில்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு தீ மூட்டுகிறோம். தீ மூட்டி அதை வந்து எரிய செய்கின்றோம் இல்லையா? அது போலதான் அது. Kindle to fire the silence of the worlds. எல்லாமே அமைதியா இருக்கின்றது. உலகங்கள் எல்லாம் அமைதியா இருக்கின்றது. அந்த உலகங்கள்ல வந்து ஏதோ ஒன்றை அது கொழுந்து விட்டு எரிய செய்கின்றது. அது எதை எரிய செய்கின்றது அப்படின்னா அதுதான் அந்த ஆஸ்பிரேஷன். எது வந்து எரியூட்டப்படுகின்றது என்றால் எது கிண்டில்டு அப்படின்னா ஆஸ்பிரேஷன். ஏன்னா ஆஸ்பிரேஷன் இருந்தால் தான் மேலே வந்து அது வந்து மேலே அதனுடைய பயணத்தை பயணிக்க முடியும். அந்த புதிய வெளிப்பாட்டை வந்து வரவேற்க முடியும். All one page lines 135 to 139. போலாம். All grew a consecration and a right. All grew a consecration and a right. Air was a vibrant link between earth and heaven. The wide-winged hymn of a great priestly wind arose and sailed upon the altar hills. The high boughs prayed in a revealing sky அப்படிங்கிறார். வர்ணிக்கிறார். அந்த அந்த நிலையை வந்து பகவான் கற்பனை பண்ணி பார்க்கலாம். தேவதை இந்த காடஸ் வருகின்றது. அவளுடைய அந்த புன்னகை வந்து மூடி இருக்கக்கூடிய ஆழங்கள்ல வந்து என்ன செய்கின்றது? ஏதோ ஒன்றை கொழுந்து விட்டு எரிய செய்கின்றது. ஆஸ்பிரேஷன் இஸ் கிண்டில்ட். அமைதியாக இருக்கக்கூடிய உலகங்கள் எல்லாமே வந்து விழித்தெழுகின்றன. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? ஒரு ஃபெஸ்டிவ் மூட் அந்த இடத்துல வந்துடுது. இருளான இடத்துல வந்து ஒரு ஃபெஸ்டிவ் அக்கேஷன், ஃபெஸ்டிவ் மூட் வந்துடுது. என்ன நடைபெறுகின்றது? ஆல் grew a consecration and a right அப்படிங்கிறார். something holy, sacred. எல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து அந்த 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 புன்னகையினால எல்லாமே வந்து ஒரு கான்சென்ட்ரேஷன் ஆயிடுது. எல்லாமே அர்ப்பணிப்பாக மாறுகின்றது. எல்லாமே ஒரு இறை வழிபாடாக மாறுகின்றது. ரைட், மூமெண்ட் ஆஃப் வர்ஷிப்பாக மாறுகின்றது. எல்லாமே வந்து ஒரு ஒரு உன்னதமான ஒரு புனிதமான விஷயங்களாக மாறிவிடுகின்றது. எவ்ரிதிங் பிகம்ஸ் ஹோலி. இந்த காற்றை பற்றி பகவான் எவ்வாறு வர்ணிக்கின்றார் என்றால் air was a vibrant link between earth and heaven அப்படிங்கிறார். காற்றுன்னா என்ன நம்ம நினைக்கிறோம்? ஒரு
சடப்பொருளாகத்தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா இங்க அப்படி இல்லை. அது எப்படி இருக்கு அப்படிங்கிறாரு. வைப்ரண்ட்னா என்ன அர்த்தம்? உயிர் துடிப்புடன் இருக்கக்கூடிய ஒரு பிணைப்பாக இருக்கின்றது. எதற்கு, எவை இரண்டுக்கும் இடையில பிணைப்பாக இருக்கின்றது என்றால், புவிக்கும் அந்த ஸ்வர்க்கத்துக்கும் அந்த இறை உலகத்திற்கும் இடையில் ஒரு இணைப்பாக காணப்படுகின்றது. வைப்ரண்ட் லிங்க் அப்படிங்கிறார். அப்புறம் ஒவ்வொன்றை பற்றியும் பகவான் வர்ணிக்கின்றார். இந்த காற்று எப்படி இருக்கு, அந்த விண்ட், காற்று அடிக்கின்றது. காற்று பகவான் எவ்வாறு ஒப்பிடுகின்றார் என்றால், எப்படி ஒரு ஒரு பிரீஸ்ட் எப்படி ஒரு மந்திரத்தை வழிபாட்டின் போது உச்சரிப்பாரோ, அது போல அந்த காற்று என்ன செய்கின்றது, அத்தகைய ஓசையுடன் அது அங்க வீசுகின்றது. காற்றினுடைய ஓசை எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பிரீஸ்ட்லியா இருக்கு அப்படிங்கிறார். மந்திரத்தை உச்சரிக்கும் ஒரு பிரீஸ்ட், அவரனுடைய ஒலியை போல அந்த காற்று வீசுகின்றது என்று பகவான் அழகாக வர்ணிக்கின்றார். The wind is blowing. ஆனா ஒரு மந்த்ரா, ஒரு பிரேயர், அதை கூறும் வகையில் அந்த காற்று அடிக்கின்றது அப்படிங்கிறார். இது எப்படி பகவான் வர்ணிக்கின்றார் என்றால், ஹிம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பாசுரம், ஒரு ஒரு என்ன சொல்றோம் நம்ம, ஒரு ஒரு புனித பாடல், துதி பாடல்னு சொல்றோம். அதுதான் ஹிம் அப்படிம்போம். வைட் விங்ட் ஹிம் அப்படிங்கிறார். வைடு விங்ட் ஹிம். காற்றுனாலே எல்லாமே ஒரு பறந்து விரிந்து இருக்கும். பறந்து விரிந்து வைடு விங்ட். என்ன விங் அப்படிங்கிறது என்ன? சம்திங் ரிலேட்டட் டு த விண்ட் இல்லையா? விங்னா இறக்க. ஒரு அகலமான இறக்கையை கொண்ட அந்த காற்றானது எப்படி இருக்கு அப்படின்னா, the wide winged hymn. ஹிம்னா அந்த இறை அந்த ஒரு துதிப்பாடல் மாதிரி இருக்கு அப்படிங்கிறார். the wide winged hymn of a great priestly wind அப்படிங்கிறார். அந்த ஹிம், அந்த துதிப்பாடல் எப்படின்னா, எதன் மீது அது மோதி விழுகின்றது அப்படின்னா, பக்கத்துல உள்ள மலைகளின் மீது அது மோதி விழுகின்றது அப்படிங்கிறார். arose and failed upon the altar hills அப்படிங்கிறார். இங்க ஒன்னா பகவான் பாருங்க. ஒன்னு அந்த சாதாரண காற்றை அந்த பூமிக்கும் அந்த ஸ்வர்க்கத்திற்கும் இடையில் உள்ள இணைப்பாக சித்தரிக்கின்றார். காற்று அடிக்கும் ஓசையை எப்படின்னா, அந்த ஒரு தெய்வீக துதிப்பாடலுக்குடன் ஒப்பிடுகின்றார். துதிப்பாடலை பாடும் ஒரு பிரீஸ்ட், அவ்வாறாக பகவான் ஒப்பிடுகின்றார். அதுவும் அந்த காற்றை பார்த்தோம் என்றால், இந்த மலைகள்லாம் அங்க ஒரு தெய்வீக பீடமாக சித்தரிக்கப்படுகின்றது. மலைகள் என்கின்ற தெய்வீக பீடத்தின் மேல இந்த காற்றுகள்லாம் arose and failed upon the, மேலே மோதி வீழும் அந்த தெய்வீக பீடமாக மலைகளை சித்தரிக்கின்றார். அப்புறம் the high boughs prayed in a revealing sky அப்படிங்கிறார். இந்த கிளைகள் எல்லாம், பவுஸ்னா என்ன? கிளைகள், தாவரங்களினுடைய கிளைகள் எல்லாமே எப்படி காணப்படுகின்றன என்றால், இந்த மேலுலகம் அந்த ஆகாயத்தில் அதாவது ஒரு இறை வெளிப்பாட்டை காட்டும் ஆகாயத்தை நோக்கி பிரார்த்திக்கும் வண்ணம் இந்த கிளைகள் எல்லாம், தாவரங்களினுடைய கிளைகள் எல்லாம் காணப்படுகின்றன அப்படிங்கிறார். The high boughs prayed in a revealing sky அப்படிங்கிறார். எல்லாமே இயற்கையே மாறுகின்றது. அங்க பகவான் ஒட்டுமொத்த இயற்கையும் இங்க சித்தரிக்கின்றார்.
இது எப்படின்னா தெய்வீக தெய்வீகத்தின் தெய்வத்தினுடைய வருகை பார்க்கிறோம், இந்த காடஸினுடைய வருகை பார்க்கிறோம். அதனுடைய புன்னகை வந்து ஒளி பொருந்திய புன்னகை வந்து எங்கும் அவன் பூமியின் மீது விழுவதை பார்க்கின்றோம். பூமியினுடைய ஆழங்களின் மேல் விழுவதை பார்க்கின்றோம். அதுக்கு வந்து இயற்கையினுடைய ரெஸ்பான்ஸ் எப்படிங்கிறது தான் பகவான் பியூட்டிஃபுல்லா டிஸ்கிரைப் பண்றாரு. ஏரு, விண்டு, அந்த தாவரங்களினுடைய கிளைகள், அப்புறம் மலைகள், எல்லாமே இந்த நேச்சர், என்டையர் நேச்சர் வந்து எப்படி அந்த காடஸ் ஆஃப் த டான்க்கு வந்து அதனுடைய வருகைக்கு வந்து எப்படி வரவேற்கின்றன என்பதைத்தான் பகவான் இங்கு அழகாக சித்தரிக்கின்றார். ஈவன் இந்த ஸ்கை கூட பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல பார்த்தோம் எப்படின்னா எவ்வாறு சித்தரித்திருந்தால், ஸ்கை வந்து ஒளி ஒரு இருளான பிரதேசமாகத்தான் நாங்கள் சித்தரித்திருந்தார். ஒப்பேக்கா தான் சித்தரிந்தார், ஒப்பேக் அண்ட் டார்க்கா தான் சித்தரித்திருந்தார். அதுவும் பகவான் இங்க எப்படி சித்தரிக்கின்றார்? ரிவீலிங் ஸ்கை அப்படிங்கிறார். ஏதோ ஒன்று இறை வெளிப்பாட்டினை தெரிவிக்கும் ஒரு அமைப்பாக அந்த ஆகாயமும் காணப்படுகின்றது அப்படிங்கிறார். இயற்கை வந்து அவ்வாறுதான் ஒரு ஒரு மாபெரும் நிகழ்வு நடைபெறும் பொழுது இயற்கையும் இவ்வாறு செயல்படும் அப்படிங்கிறது தான் பகவான் இங்கே கூறப்படுகின்றார். இது குறித்த அன்னை வந்து என்ன கூறுகின்றார்கள் என்றால், ஈவன் இங்க இருக்கக்கூடிய அன்னை என்ன கூறுகின்றார், இங்க இருக்கக்கூடிய மரங்கள், செடி கொடிகள், they have aspiration, ஏதோ ஒரு ஒன்றை நோக்கி ஆர்வத்துடன் இருக்கின்றன அப்படிங்கிறத மதர் வந்து அப்சர்வ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, நிறைய தடவை சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த இயற்கையும் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தெய்வீக நிகழ்வு நடக்கும் பொழுது இயற்கையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அது வந்து அதிலிருந்து காண வெளிப்படும் என்பதைத்தான் பகவான் இங்க சித்தரிக்கின்றார். அடுத்த லைன்ஸ் போகலாம் நம்ம. Here where our half-lit ignorance skirts the gulfs, page 5, line 140. Page 5, line 140. Here where our half-lit ignorance skirts the gulfs, on the dumb bosom of the ambiguous earth, here where one knows not even the step in front, and truth has a throne on the shadowy back of doubt, on this anguished and precarious field of toil, outspread beneath some large indifferent gaze, impartial witness of her joy and bale, our prostrate soil bore the awakening ray அப்படிங்கிறார். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நாம் இருக்கக்கூடிய இந்த புவியினுடைய நிலையை தான் சித்தரிக்கிறார். இதுல ஃபுல்லா இந்த லைன்ஸ் ஃபுல்லாவே வந்து பார்த்தோம் அப்படின்னா நாம் இருக்கக்கூடிய இந்த புவியினுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, here where our half-lit ignorance skirts the gulfs அப்படிங்கிறார். ஸ்கர்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பெரிய அமைப்பு இருக்கு அப்படின்னா அதை சுத்தி பார்டர்ல இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் ஸ்கர்ட்ஸ், ஸ்கர்ட்டிங் சொல்லுவாங்க. இப்போ நம்ம வால் சுவத்துல வந்து கீழே ஓரமா ஸ்கர்ட்டிங் போடுறோம், ஃப்ளோரை தரையை சுத்தி ஸ்கர்ட்டிங் போடுறோம் அப்படிமா. இங்க நாம் இருக்கக்கூடிய அந்த நிலையில எப்படி இருக்கு அப்படின்னா, இப்ப எந்த நிலையில இருக்கிறோம்? நம்ம அரைகுறை வெளிச்சத்தில் உள்ள அறியாமையில் இருக்கிறோம், half-lit ignorance அப்படிங்கிறார். நாம் இருக்கக்கூடிய ஒரு அந்த பள்ளம்,
ஒரு மாபெரும் பள்ளம், ஒரு படுகொழியில என்ன இருக்கு அப்படின்னா, இந்த அரைகுறை வெளிச்சத்தில் உள்ள அறியாமை இருக்கின்றது. ஹாஃப் லைட்டட் அப்படிங்கிறார், ஹாஃப் லிட் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறார். அது ஹாஃப் லிட்டா இருக்கிறதுனால தான் இக்னோரன்ஸா இருக்கு. ஃபுல்லா வெளிச்சம் இருந்தது அப்படின்னா அது நாலேஜா மாறிடும். ஸோ இங்க எப்பொழுதுமே பகவான் வந்து இந்த இக்னோரன்ஸ் அப்படிங்கிறதுக்கு பகவான் வந்து சாவித்திரியிலையும் சரி, லைவ் டிவைன்லையும் சரி, அவருடைய விளக்கம் என்ன அப்படின்னா, இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் இக்னோரன்ஸ், பெர்மனண்டா இக்னோரன்ஸ் கிடையாது. இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் நாலேஜ் இன் மேக்கிங். ஒரு இன்கம்ப்ளீட் நாலேஜ் தான் வந்து பகவான் இக்னோரன்ஸ் சொல்றாரு. எப்பொழுதுமே அதுதான் இங்க அர்த்தம். ஸோ அத்தகைய நிலையில இருக்கிறோம் நம்ம. எப்படி நம்மலாம் இருக்கிறோம் அப்படிங்கறத பகவான் ஒவ்வொரு லைனா டிஸ்கிரைப் பண்றது. அத்தகைய நிலையில அந்த ஒளி கீற்று வந்தது அப்படிங்கிறார். ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கிறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம ஹாஃப் லிட் இக்னோரன்ஸ்ல இருக்கோம். ஒரு அரைகுறை ஒளியில் இருக்கக்கூடிய ஒரு அறியாமையில இருக்கிறோம். ஆன் த டம் எங்க இருக்கிறோம்? ஆன் த டம் bosom of the ambiguous earth, here where one knows not even the step in front அப்படிங்கிறார். இந்த பூமி எப்படி இருக்கு அப்படிங்கிறாருன்னா, அந்த டம் புசம், டம்னு என்ன அர்த்தம்? மேட்டர்ல எப்படி இருக்கு? எந்த விதமான ஒரு உணர்வற்ற நிலையில் இருக்கு இல்லையா, அதான் டம்மா இருக்கு அப்படிங்கிறது. புசம்னு என்ன அர்த்தம்? ஒரு இதயத்தினுடைய மையப்பகுதி. அதே போல நம்ம பூமியை வந்து பூமி தாயின்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா, அவளுடைய மையப்பகுதியில தான் நம்ம இருக்கிறோம். அவள் தான் நம்ம அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார். ஏன் பகவான் வந்து ஆம்பிகுவஸ் என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு தெளிவற்ற நிலையை தான் குறிக்கின்றது. ஆம்பிகுவஸ். ஏன் இந்த பூமியை வந்து பகவான் இங்க ஆம்பிகுவஸ் அப்படிங்கிறாருன்னா, இங்க பூமியில இருக்கிற நம்மளுக்கு வந்து எதுவுமே ஷுவர் கிடையாது. நிச்சயமற்ற தான் நம்ம இருக்கிறோம் இல்லையா? எதை பத்தி நம்ம நிச்சயமா சொல்ல முடியாது. எங்க போறோம், என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு நிச்சயமற்ற தன்மையில இருக்கும். அதனாலதான் பகவான் வந்து இந்த ஆம்பிகுவஸ் எர்த் அப்படிங்கிறார். ஏன்னா எர்த் வந்துதான் வந்து நம்மளுடைய மெட்டீரியல் மதர். நம்ம எல்லாம் அவளுடைய குழந்தைகள். அவருடைய இதயத்தினுடைய மைய பகுதியில நாம் எல்லோரும் அரவணைப்புடன் வாழ்கின்றோம். இருந்தாலும் அது எப்படி இருக்கு அப்படின்னா ஆம்பிகுவஸா இருக்கு அப்படிங்கிறார். ஏன் ஆம்பிகுவஸா இருக்கு அப்படின்னா, உண்மையிலே அந்த பூமி அப்படிங்கிறது இன்கான்ஸ்டன்டா இருக்கா, மெட்டீரியல் இன்கான்ஸ்டன்ட்ல இருக்குதா, இல்ல அது வந்து தெய்வீகத்தன்மை உடையதாக இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒரு பக்கம் பார்த்தா எல்லாமே வந்து ஒரு உணர்வற்ற செயலை இயந்திர கதியில் செய்வது போல இருக்கின்றது. ஒரு பக்கம் பார்த்தா எல்லாமே வந்து ஒரு தெய்வீகத்தன்மையுடன் அழகுடன் பொருந்தி உள்ளதாக இருக்கின்றது. ஸோ இந்த ஆம்பிகுவிட்டி வந்து எர்த்ல இருக்கு. அத்தகைய நிலையில நம்ம இருக்கிறோம். அப்புறம் மேலும் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, and truth has a throne on the shadowy back of doubt. இங்க நமக்கு எதுவுமே உண்மை என்னங்கிறத நம்மளால ஷியோரா சொல்ல முடியாது. உண்மை வந்து அதனுடைய சிம்மாசனம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சந்தேகம் என்கின்ற ஒரு அமைப்பின் மேல் அதனுடைய சிம்மாசனம், அந்த ஷேடோவி பேக் ஆஃப் டவுட் அப்படிங்கிற. நம்ம என்னதான் வந்து உண்மைன்னு எதை வேண்டுமானாலும் உண்மைன்னு ஏற்றுக்கொண்டாலும் கூட அதை சுற்றி எப்பொழுதுமே ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும். ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய நாலேஜ் வந்து மென்டல் நாலேஜ், மனம் சார்ந்த அறிவாக இருப்பதனால நமக்கு வந்து அந்த சர்டன்டி ஆஃப் நாலேஜ் வந்து கிடையாது. அறிவினுடைய நிச்சயத்தன்மை நமக்கு கிடையாது. எப்பொழுதுமே டவுட் இருந்துகிட்டே இருக்கும். மைண்ட் வந்து கொஸ்டின் பண்ணிட்டே இருக்கும். அதனால தான் பகவான் என்ன சொல்றார், அண்ட் ட்ரூத் ஹேஸ் அ த்ரோன் ஆன் த ஷேடோவி பேக் ஆஃப் டவுட் அப்படிங்கிறார். அந்த நிலையில தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறார். ஆன் திஸ் ஆங்குவிஷ்ட் அண்ட் ப்ரிகாரியஸ் ஃபீல்ட் ஆஃப் டாயில் அப்படிங்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோம் இங்க? நம்பர் ஒன், ஆங்குவிஷ்ட், சஃபரிங், துன்பம்.
எல்லாமே இருக்கு. ப்ரிகாரியஸ்னா உறுதியற்ற நிலை, ஒரு ஆபத்தான நிலை இருக்கிறோம். செக்யூர்னு சொல்ல முடியாது இங்க. நம்ம ப்ரிகாரியஸா இருக்கும். எந்த நிலையில் வேண்டுமானால் நாம் விழுந்து விடுவோம், அந்த நிலையில் தான். அதுதான் ப்ரிகாரியஸ். ஃபீல்ட் ஆஃப் டாயில் அப்படிங்கிறார். இங்க எல்லாமே போராடுகின்றோம் இல்லையா? இந்த என்டையர் நம்மளுடைய வாழ்வே எப்படி இருக்குன்னா ஒரு குருக்ஷேத்திரமாகத்தான் இருக்கின்றது. ஃபீல்ட் ஆஃப் டாயில் அது. எப்பொழுதுமே ஒரு ஆங்ஸைட்டி இருக்கு இங்க. ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கின்றது. இந்த நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். ஏனென்றால் நாம் அடைந்ததெல்லாம் நம்ம நிரந்தரமாக வைத்துக் கொள்வோமா என்கின்ற உறுதிப்பாடு நமக்கு கிடையாது. அத்தகைய நிலையில நம்ம இருக்கிறோம். outspread beneath some large indifferent gaze அப்படிங்கிற. நம்ம எதுக்கு கீழே இருக்கோம்? நமக்கு மேல என்ன இருக்கு? மேலுலகங்கள் இருக்கக்கூடிய அந்த உயர் சக்திகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா இன்டிஃபரண்ட் கேஸ். அது வந்து நமக்கு என்ன நடக்குது நடக்க பத்தி அது கவலை கிடையாது. அதைத்தான் இங்க நம்ம பார்க்கிறோம். அந்த கூத்தாவுடைய பெயிண்டிங்ல பார்க்கிறோம். மேலே உள்ள கடவுளர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் இன்டிஃபரண்ட். நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது. நம்மளுடைய அன்றாட நிகழ்வுகள் கணத்திற்கு கணம் மாறுபடும் விஷயங்களை குறித்து அவங்களுக்கு வந்து கன்சர்ன் கிடையாது. அதனாலதான் வந்து அந்த அவுட்ஸ்ப்ரெட் beneath some large indifferent gaze நமக்கு மேல இந்த நிலை காணப்படுகின்றது. அது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு impartial witness of a joy and bail. நம்ம சந்தோஷப்படுறோம். பேல்னா துக்கம், துயரம். அதுக்கு பத்தி கவலை கிடையாது. நம்ம எல்லாத்தையும் அது வந்து மேல இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் அந்த ஒரு சாட்சியாக பார்க்கின்றன. இந்த மேல் உலகங்களில் இருக்கக்கூடிய சக்திகள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தே டோன்ட் கேர். நம்ம பொறுத்து எப்படி இருக்கிறோம் அதை பத்தி அது கேர் கிடையாது. நம்முடைய செயல்பாடுகள்ல அவைகள் நாட்டம் காண்பிப்பது கிடையாது. அதனால்தான் பகவான் என்ன கோருகின்றார்? ஒரு சாட்சியாகத்தான் அனைத்தையும் பார்க்கின்றன. இம்பார்ஷியல் விட்னஸ் ஆஃப் அ ஜாய் அண்ட் வேல். அப்படிலாம் இருக்கக்கூடிய நிலையில என்ன நடைபெறுகின்றது? லாஸ்ட் வரிதான் ரொம்ப முக்கியம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில prostrate soil bore the awakening way. அப்படிலாம் இருந்தாலும் கூட அப்படிதான் படிக்கணும். அவ்வளவு லைன்ஸ் வந்து குவாலிஃபை பண்ணாலும் கூட அப்படிலாம் இருந்தாலும் கூட prostrate soil bore the awakening ray. ஒரு ஒளி கீற்று வருகின்றது, ஒளி வருகின்றது பார்த்தோம். The ray of dawn வருகின்றது. அந்த prostrate soil அப்படிங்கிறாரு பகவான் வந்து. ஏன்னா அந்த கீழே இருக்கக்கூடிய புவியினுடைய அடித்தளங்களை சொல்றாரு. prostrate soilன்னு அவர் பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா லோவர் லெவல்ஸ் ஆஃப் எர்த் அப்படிங்கிறார். இந்த வரி குறித்த விளக்கத்தை பகவானே வழங்கியுள்ளார். அவர் என்ன மீன் பண்றாரு அப்படிங்கிறதுக்கு பகவானே வழங்கியுள்ளார். அது என்ன சொல்றாரு இதை பத்தி விளக்கும் பொழுது ஐ எம் டிஸ்கிரைபிங் த ரிவீலிங் லைட் falling upon the lower levels of the earth அப்படிங்கிறார். not on the soul. மனிதனுடைய ஆன்மாவின் மேல இல்லை, இது கீழே விழுகின்றது இந்த ஒளி அப்படிங்கிறார். என்ன அர்த்தம் அப்படின்னா ஈவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மெட்டீரியல் கான்சியஸ்னஸ், பிசிக்கல் கான்சியஸ்னஸ், அது கூட இந்த டிவைன் ரே, இந்த ஒரு தெய்வீக ஒளிக்கீற்றினால் அதனுடைய ஸ்பரிசத்தை அது உணர்கின்றது. prostrate soil bore the awakening ray. அதாவது பகவான் என்ன சொல்றார்? மேல உள்ள இந்த நிலையெல்லாம் இருந்தாலும் கூட அந்த மேல உள்ள வரிகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்படிலாம் இருக்கிறோம். அப்படிலாம் இருந்தாலும் கூட நம்ம இருக்கக்கூடிய அந்த அடித்தளம் கூட இந்த ஒளியினால் வந்து தீண்டப்படுகின்றது அப்படிங்கிறார். இத்துடன் நம்ம இந்த செஷனை முடித்துக் கொள்ளலாம்.